friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் பிரைடல் பிளவுஸோட நெக் டிசைன் வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே கிராண்டான பார்டர். ஸோ நம்ம வந்து கிரியேட்டிவா வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன கிரியேட்டிவா பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாங்கிற ஐடியாவும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அண்ட் தென் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ டாப் டு பாட்டம் நான் என்ன சொல்ல வரேங்கிறத வந்து கவனிங்க. ஸோ எப்பயுமே எல்லாருமே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த டிசைன் வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பீட் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்துட்டோமா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் ட்ரிபிள் கோட்டிங் கொடுத்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் த்ரெட்லேயே வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட்டிங் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா த்ரெட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் வந்து சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக வந்து நம்ம இது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து ஏத்தல் இறக்கமாக வந்து போடுறீங்க. அது வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ வந்து கரெக்டாக வந்து போடணும். ஸோ பார்த்தீங்களா, அப்படியே கரெக்டாக இருக்கும். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கு மாதிரி, லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஏத்தலாக போட்டிருப்பாங்க, இது வந்து இறக்கமாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஏத்தல் இறக்கணுமா வந்து ஒர்க்கு வந்து நீட்டாக வந்து போகாது. ஸோ கரெக்டாக நீங்கள் அளவெடுத்து இதுக்கு நேராக கரெக்டாக ஒரே மாதிரி போடுறீங்களாங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறையா பிரைடல் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சைடு வந்து ஏத்தல் இறக்கணுமா ஒர்க்கு வந்து பக்கத்தில் இல்லாமல் இருக்கும். அதுக்கு இதான் ரீசன். ஸோ கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து வரும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூவாக வந்து போட போகிறோம். ஸோ சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடும்போது நிறைய வந்து அந்த சுகர் பீட்லேயுமே எப்படி வேணாலும் போடலாங்கிற மாதிரி கிடையாது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா சுகர் பீட் வந்து ரெண்டு சுகர் பீடாக வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் இந்த மாதிரி நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ நான் ஆட்டி காமிக்கிறேன். இப்போ இப்படி பாருங்களேன், எனக்கு கையை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஸ்டிஃபாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ ரெண்டு சுகர் பீடாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டிஃபாக வந்து இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஸோ சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே வந்து நல்லா நெருக்கமாக ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் நல்லா நீட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீட் வச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4 நம்பர் பீடையுமே வச்சு தைக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பீடாக தான் வச்சு தைக்கணும். ஸோ ரெண்டு பீடாக வச்சு தைக்கக்கூடாது. ஸோ 4 நம்பர் பீடு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீடாக தான் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ சரிங்களா, ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து செகண்ட் லைன் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்டர்னு வந்து பார்த்திங்கன்னா இது மூணையும் வச்சு தான் நம்ம வந்து பார்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீட் பீட் வந்து பண்ணியிருக்கோம். வீட் பீட் வச்சு லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பெரும்பாலும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டிச்சுக்கு வந்து ஒன்றும் சுகர் பீட், அப்படி இல்லைன்னா ஜர்தோசி வந்து போடுவாங்க, அப்படி இல்லைன்னா த்ரெட் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காண்டி வீட் பீட் வச்சு நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லீஃப் ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இந்த வீட் பீடை எப்படிலாம் வச்சு தைக்கலாங்கிற ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்து நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த பார்டருக்கு ஒரே மாதிரி இப்போ இந்த பாருங்களேன், ஒரே மாதிரி வந்து கரெக்டான அளவாக இருந்தால் தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு இங்கேருந்து வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடிக்கணுங்கிறது தெரியும். இல்லைன்னா வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவுங்கிற மாதிரி போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு கேப் வச்சு அப்படியே கோடு போட்டுட்டு ஸோ கீழேயுமே இதே மாதிரி கோடு போட்டுட்டு ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக வரும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வீட் பீடில் வந்து
லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓகே. இப்போ நம்ம வந்து வீட் லீஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லீஃபை எப்படி வந்து பக்கத்தில் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. பிகாஸ் என்னதான் ஒரு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலும் ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நெருக்கமாக பக்கத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அழகான பார்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட் பீட் வச்சு இந்த லீஃப் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த லீஃப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்களா, எந்த இடத்துல முடிக்கிறீங்க நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், முடிச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து குத்தி நம்ம வீட் பீட் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டான ஷேப்ஸ் வரும். அதே மாதிரி இந்த லீஃப் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல முடிச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே குத்தி நீங்கள் வீட் பீட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸோ வந்து கரெக்டான ஷேப்ஸ் வந்து ரெகுலராக அழகாக இதே மாதிரி ஷேப்ஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கிடச்சிரும். சரிங்களா? சாரி, இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீட் பீட் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நம்ம ஒய் லீஃபில் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒய் லீஃபில் வந்து ஸோ எப்படி பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து சுகர் பீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து சென்டர்லேருந்து எடுத்து ஸோ ஒரு வீட் பீட் வச்சு நம்ம வந்து நாட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒய் லீஃப் யூஸ் பண்ணி வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெண்டாவது டைப்பில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எடுத்து நாட் பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து நாட் பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து நாட், இங்கேருந்து எடுத்து நாட், இங்கேருந்து எடுத்து நாட், இங்கேருந்து எடுத்து நாட், அதுக்கப்புறம் இங்கே சென்டர்லேருந்து எடுத்து வச்சு நாட் பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் தெரியாது. ஸோ எனக்கு நான் இந்த ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக இந்த மாதிரி வரும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா சென்டர்லேருந்து எடுத்து ஒரு பீடை வச்சு அந்த இடத்துல நாட் பண்ணிடுங்க. ஸோ இங்கேருந்து எடுத்து சைடில் வச்சு நாட் பண்ணிடுங்க. மறுபடியும் உள்ள சென்டர்லேருந்து குத்தி இந்த இடத்துல வச்சு ஒரு நாட், இங்கேருந்து சென்டரில் எடுத்து சைடில் வந்து ஒரு நாட். ஸோ மறுபடியும் சென்டர்லேருந்து குத்தி இங்கிட்டு வச்சு ஒரு வீட் பீட் வச்சு ஒரு நாட், மறுபடியும் குத்தி இந்த சைடு வீட் பீட் வச்சு ஒரு நாட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி சென்டரில் இந்த இடத்துல குத்தி மறுபடியும் ஒரு வீட் பீட் வச்சு ஒரு நாட் பண்ணோம்னா ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் வந்து கிடச்சிடும். இது வந்து ஸ்டிச்சஸ் நார்மலாக ஒய் லீஃப் வந்து தெரியாதவங்க இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணாலுமே வந்து நீட்டாக வரும். ஸோ ஒய் லீஃப் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ரெகுலராக நம்மளோட ஆரி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸுமே அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் எனக்கு வந்து டைமிங் தெரியும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். அதுக்காக தான் நான் டைமிங் கொடுத்துருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நம்ம வந்து வரிசையாக வந்து போட்டுக்கிட்டு வருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீட் பீட் வச்சு வந்து ஒரு லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மேபி இந்த வீட் பீட் வச்சு பண்ணாமல் வேறு எப்படிலாம் பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி வந்து இதுலேயும் பண்ணலாம். அதாவது வந்துட்டு சுகர் பீட்லேயும் பண்ணலாம், அண்ட் தென் வந்துட்டு த்ரெட்லேயும் வந்து பண்ணலாம், இல்லைன்னா ஜர்தோஸ்லேயும் பண்ணலாம். பட் உண்மையாகவே சொல்லப்போனால் ஜர்தோசி சுகர் பீடை விட இந்த வீட் பீடில் பண்ண லீஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷனாக ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வீட் பீட் வச்சு நம்ம வந்து க்ரியேட்டிவாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நானாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எப்படி வருங்கிறதுக்காண்டி ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம பூட்டா செக்ஷனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பூட்டாஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பூட்டாஸ் எப்படின்னு வந்து பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ வீட் பீடில் பூட்டாஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். வீட் பீடில் எடுத்து வி டைப்பில் இங்கே வச்சு ஒரு நாட், தென் இங்கேருந்து எடுத்து இங்கிட்டு வச்சு ஒரு நாட் பண்ணியிருக்கோம். தென் சென்டரில் குத்தி 4 நம்பர் பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வீட் பீடை ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்து இங்கே குத்தி தென் வந்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சைடு போய் குத்தி ஒரு நாட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வி டைப்பில் எப்படி பண்ணுங்கிறதுக்கு பூட்டா செக்ஷன்லேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே அது சென்டரில் குத்தி கீழே வந்து 4 நம்பர் பீடையும் சுகர் பீடையும் வச்சு நாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூட்டாஸ் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து நம்ம க்ரியேட்டிவாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பண்ணுற மாதிரி பூட்டாஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ இதான் வந்து பேக் நெக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்கவே பாருங்கள் ரொம்ப ராயலாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதான் வந்து ஃப்ரண்ட் நெக், சேம் பேட்டர்ன் தான். ஸோ வந்து அதே மாதிரி வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.